அவர் எல்லாரும் போல அவரும் நல்ல அறிக்கை தான் விட்டுருக்காருங்க. ஆனா வந்து அந்த ஸ்கீம் எல்லாமே மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான். மகளிருக்கு ஸ்பெஷலா சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டு கடன் ஆண்டுதோறும் நெறைய போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லா அரசியல் கட்சியும் சொல்லியிருக்காங்க. ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்க்கட்சி, வரப்போற கட்சி எல்லாமே சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டோட கடனை இவங்கலாம் எப்படி அடைக்க போறாங்க? மீண்டும் கடனை வாங்கி தான் குடுக்கணும். தமிழ்நாடே நிதி நிலையில இல்லன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா மக்களுடைய வாழ்வாதாரத்த பெருக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கை தூக்கி விடணும் நம்ம. ஆனா இந்த மேலும் மேலும் நிதி சுமைகள் ஏறுறபோது மக்கள்கிட்ட மறுபடியும் வரிகளை தான் ஏற்ற வேண்டியிருக்கும். அரசாங்கமும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மள்ட்ட வாங்கி தான் அவங்க கொடுக்க முடியும். அவங்கள்ட்டேருந்து எதுவுமே நிதி பண்ண முடியாது. அதனால இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் இன்னும் மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த இலவசங்கள் இதெல்லாம் குறைச்சிட்டு வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும். சில அடிப்படையிலே ஏழை மக்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில கை தூக்கி விட வேண்டியதுதான். அதுக்கு சில சலுகைகள் இலவசங்கள் தேவை. ஆனால் எல்லாருக்கும் இதை கொடுத்து தமிழ்நாட்டையே சோம்பேறிகள் ஆக்காம அவர்களை வளர்ச்சிக்கான பாதையில் தமிழ்நாட்டை கொண்டு போனோம்னா உலகத்தோடு நம்ம போட்டி போடணும். இன்னைக்கு அறிவு, பொருளாதாரம், எல்லாம் உழைப்பு, இது எல்லாமே தமிழர்கள் உலகம் பூரா போட்டி போடணும்னா மினிமம் நம்ம குறைந்தபட்சம் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸாக தான் ஒர்க் பண்ணணும். எல்லாமே இலவசம் அதை கொடுக்குறோன்னா மக்கள் சோம்பேறிகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுது. ஆனால் இல்லாதவர்கள் கை தூக்கி விடணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் எல்லா கட்சியும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் விஜயும் சொல்லியிருக்கிறாரு. நல்ல திட்டம். யாராக இருந்தாலும் சொல்கிற இந்த திட்டங்கள் வரவேற்கு தான் இருந்தது. ஆனால் அனைத்து மகளிருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. சாதாரண குடும்பத் தலைவிகள், வருமானம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். அரசு பணியில் இருக்கிறவங்க, பெரும் பணக்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. நம்ம அவங்க விருப்பத்துக்கு விட்டாலும் எல்லாருமே வந்து வாங்குறாங்க. அதனால தனக்கே மனசாட்சி இல்லாமல் தான் வாங்குறாங்க. ஆனால் இலவசங்களும் தூக்கி விடுறதா ஏழை மக்களை தூக்கி விடுங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி நோக்கிய இது திட்டங்களுக்கு பயன் கொடுத்தா நல்லதாக இருக்கும். ஆனால் விஜய் சொன்னது எல்லா கட்சியும் போல அவர் சொன்னது வரவேற்கத்தகுது. அது நம்ம காலம் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லாமே மக்கள்கிட்ட வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பணம் கொடுத்தா தான் ஓட்டு, நோட்டுக்கு ஓட்டுங்கிற அளவுக்கு மக்கள் மனநிலை மாறி போச்சு. கடைசி நேரத்தில் என்ன மேஜிக் நடக்கும்னு தெரியல. ஆனால் நம்பிக்கையோடு தான் எல்லா கட்சியும் செய்கிறாங்க, எல்லா தலைவர்களும் செய்கிறாங்க. லாஸ்ட்டில் நோட்டை வச்சு தான் எல்லா மேஜிக்கும் நடக்க போகுது. தமிழ்நாட்டு மக்கள் யாரையும் அனலைஸ் பண்ணி இப்போ போடுறதுக்கான சூழல் இல்லாமே எல்லா கட்சியும் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. தாவேகா தேர்தல் அறிக்கை வந்து ஒரு 70% பண்ண முடியும். 30% வந்து அவர் சும்மா தம்பி தங்கைகளுக்காக சொன்ன ஒரு தேர்தல் அறிக்கை. அது 6 சிலிண்டர்லாம் மோடியே நினச்சாலும் கொடுக்க முடியாது. 200 ரூபா மானியமே கொடுக்க முடியாத நாடு 6 சிலிண்டர் எப்படி கொடுக்க முடியும்? 5 வருஷம் 6 சிலிண்டர்னா எத்தனை சிலிண்டர் ஆகுது கணக்கு போட்டு பாருங்க. 36 சிலிண்டர் கொடுப்பாரா ஒரு வருஷம்? 5 வருஷம் ஆட்சியில் எப்படி கொடுக்க முடியவே முடியாது. பஸ்ஸு ஓகே, பஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம். கொஞ்சம் விரிவாக்கம், செலவினங்களை குறைச்சா பஸ்ஸு பண்ண முடியும். அதே மாதிரி இந்த தாய்மாமன் அது வந்து தான் வந்து பக்காவான எமோஷ்னல் கேம். அது ஃபஸ்ட்டு வந்து இந்த எமோஷனல் கேமில் வந்து அவர் சக்ஸஸ் ஆவார், 50% சக்ஸஸ் ஆவார். ஆனால் அந்த கேம் தான் அவருக்கு ஆப்பே வரும். ஏன்னா முதல்ல அத்தனை பேர் புள்ளப்பேத்துக்கு வந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய ஆள் கிடையாது. நீங்கள் புதுசாக திறந்துருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் ஒரு தடவை உள்ளே போய் பார்த்தாருன்னா தெரியும், அங்கே வேலை செய்ய ஆயாமார் கூட கிடையாது. லேபர் வார்டில் எத்தனை பேர் வேலை செய்யணும், ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை லேபர் வார்டு இருக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை டெலிவரி ஆகும், அதுக்கு எத்தனை மெட்டர்னிட்டி நர்ஸ் வேணும், இந்த கணக்கெல்லாம் போட்டு முதல்ல ஆள் உள்ளே எடுத்து போடுறதுக்கே 2 வருஷம் ஓடி போயிடும். அப்புறம் நீங்கள் எப்படி தங்க மந்திரம் போடுவீங்க? தாய் மாமனா எத்தனை குழந்தைக்கு போடுவீங்க? முதல் 2 வருஷம் நீங்கள் விட்டு போன குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி போடுவீங்க? ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல் கேமு. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுதான் ஆப்பாகவே முடியும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. பேர் மாற்றியெல்லாம் வைக்க வேணாம். தாலிக்கு தங்கம்னு ஏற்கனவே ஜெயலலிதா அவங்களும் கொடுத்தாங்க, கலைஞரும் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்கள். கெரியர் கைடன்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்கள். யூபிஎஸ்சிக்கு பங்கெடுக்கிறதுக்கு ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்கள். 61% ரிசர்வேஷன், அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதுக்கு எதாவது வழி வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். சார் விஜய் சார், நான் வந்து உங்களோட ஒரு 6-7 வயசு கம்மி. ஆனால் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்காதீங்க. ஒரு வாக்காளராக சொல்கிறேன். உண்மையிலேயே திமுகவுக்கு மாற்றா தாவேகா வரணுன்றது தான் என்னுடைய ஆசையுமே. எனக்குன்னு இல்லை, நிறைய பேர் அதை எதிர்பார்க்குறாங்க. வர்றது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து புரிதல் இல்லாமல் வந்து எக்கு தப்பாக மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறவங்கலாம் ஐஏஎஸ் அதிகாரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உங்கள் பேரில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி 70% பிளான்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. முதல்ல 6 மாதத்துலேயே இவங்க பண்ணுற டென்ஷனுக்கு
எதிர்கட்சி கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்லவே முடியாது. இதை விட நல்ல ஐடியா ஒன்று சொன்னால், நீங்கள் முதல்ல 5 வருஷம் எதிர்கட்சியாக உட்காருங்க, பலமான எதிர்கட்சியாக உட்காருங்க, எல்லாத்துக்கும் கேள்வி கேளுங்க, எல்லாத்துக்கும் தாவேகாவின் குரல் ஓங்கி ஒலிக்கட்டும், வேற கட்சி ஆளட்டும். இந்த 5 வருஷம் விட்டுருங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு வாங்க பார்க்கலாம். ஆப்வியஸாக இப்போ எடுத்தால் திமுக தான். அதிமுகவில் ஆள் இல்லை. அதிமுக வந்து பழைய மாதிரி இருந்தால் ஆளலாம். அதிமுக ஒருவேளை சின்னம்மா கையில் இருந்தால் ஆளலாம். பிஜேபி கூடலாம் கூட்டணி வைக்க மாட்டார். அவரும் மாஸ்டர் படத்துக்கு போய் 3 நாள் அவரை உட்கார வச்சு ஈடியை விட்டு இதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கூட வைக்க மாட்டார். அவருடைய கொள்கை நிலைப்பாடு வேற, இவங்க கொள்கை நிலைப்பாடு வேற. இப்போ வாஜ்பாய் கிட்ட வந்து கலைஞர் போய் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து பேசக்கூடாது, இது பேசக்கூடாது, மாவட்டங்கள் பிரிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு 2-3 நிபந்தனைகள் வச்சு பண்ணார் இல்லையா? அந்த அளவுக்கு போய் இப்போ மோடி கிட்ட பிரைம் மினிஸ்டர்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு யாரும் கிடையாது. கண்டிஷன் போட்டு ஜாயின் பண்ணுற அளவுக்கு யாரும் கிடையாது. இப்போ இவர் போய் பேசுவாரா அப்படின்னா இவருக்கு அது இப்போ அந்த அளவுக்கு புரிதல் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல. இருக்கலாம், இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் போய் தைரியமாக வாஜ்பாயிட்ட பேசுகிற அளவுக்கு வாஜ்பாய் லெவரேஜ் கொடுத்தாரு. மோடி அந்த அளவுக்கு கொடுப்பாரா? மோடி பஸ்ஸை பேச மாட்டார், அமித்ஷா தான் பேசுவார். உள்துறை அமைச்சர் அந்த அளவுக்கு இங்கே இடம் கொடுப்பாரான்னு தெரியலையே. 75லேருந்து இருக்காரு எடப்பாடி சார். அவரே வந்து போயிட்டு ஒன்றும் பெருசாக பேச முடியல, அவங்ககிட்ட முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியுது. சஜஷன் எல்லாம் கொடுக்க முடியாது, ஒப்பீனியன்லாம் சொல்ல முடியாது, கொடுக்கறத வாங்கிட்டு தான் வரணும். அதனால் இவர் அங்கே போக முடியாது. போகாமல் இருக்கிறது நல்லதும் கூட. போனாக்கா இவரும் தேமுதிக மாதிரி ஆயிடுவார். நல்லா வளர்ந்து விஜயகாந்த் சார் எப்படி அந்த கட்சி வந்து இப்போ 2%க்கும் வாக்கு கீழே போயிடுச்சு, அந்த மாதிரி ஆகிடும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 15%க்கு மேலே வாக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விஜய் சார் ஆல் த பெஸ்ட். இளம் ஆதரிக்கிறது இல்லை. அவர் ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் வந்தால் தான் அவர் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அவருக்கு. ஆனால் தனித்தனியாக வந்து வெற்றி வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக வந்து விஜயுடைய ரசிகர். நான் வந்து திமுககாரன் நான். ஆனால் இருந்தாலும் வந்து விஜயுடைய இது வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு என்று வர முடியாது. ஆனால் ஏதாச்சும் ஒரு இந்த திராவிட கழகத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் வந்தால் தான் ஒரு 5 சீட்டு வந்து கொடுத்தாங்கனாக்கா அந்த 5 சீட்டில் வந்து அவர் வருவார். இல்லைம்மா, அதெல்லாம் வந்து வாக்குறுதிலாம் சும்மாம்மா. அவர் சொல்கிறதான் சும்மா தான், அதெல்லாம் சும்மா. அவர் தான் வந்து அரசியலுக்கு வந்து அவருக்கு ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டார். அது எப்படி வந்து அவர் வந்து வாக்குறுதி கொடுப்பாரு? அவரு ஜெயிச்சா தான் நம்ம அவரு ஏதாச்சும் ஒரு கட்சியில் வந்தால் தான் அவர் ஜெயிக்க முடியும். அவர் எந்த ஒரு கூட்டணியில் வரல, தனித்தனி நிற்கிறாரு. தனித்தனினா வந்து ஒன்றுத்துக்குமே வேஸ்ட்டு. அது ஏம்பா சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும்பா, சொல்கிறது நல்லா இருக்கும். இல்லை, அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் சேர்ந்தாருனாக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. நான் அவருடைய தீவிர ரசிகன். நான் திடீர்னு அறிவிச்சுக்கிறாரு, நீ வந்தால் தானே வந்து நீ வந்து நிறைவேற்றுவ, இதான் வரமாட்டேல்ல. அதனால தான் வந்து எந்த ஒரு திராவிட கட்சியில் வந்து நீ வந்தேனாக்கா நீ வந்து நீ பண்ணலாம். நீ கூட்டணியில் நீ வந்து வரமாட்ட, தனித்து நிற்கிறேன்றியா? தனித்து யாரும் நிற்க முடியாதுப்பா. யாருமே தனித்து கட்சி நின்று தனித்து வந்து போட்டியிட்டு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அது எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன்னு. ஒன்று திராவிட இயக்கத்தில் வந்து அண்ணா திமுகவும் சரி, திமுகவும் சரி. நான் திமுக உடைய தீவிர தொண்டை. நான் நீ யார் கூட வந்தாலும் வந்து ஓரளவுக்கு வரலாம். ஆனால் நீ வரல, அதை தான் இப்போது. அதுதான் ஒன்றும் இல்லை. எனக்கு விஜய் நல்லா பிடிக்கும். எனக்கு என்னுடைய பரம ரசிகன் அவர். ஓகேவா? திமுக அரசாங்கம் டவுன் பஸ்ஸில் மட்டும்தான் இலவச பேருந்து பயணம். இவர் அனைத்து பஸ்கள்லையும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் சொல்லியிருக்காரு. அண்ணன்மார்கள் சீர்வரிசை செய்கிற அந்த மோதிரங்கள் 1 பவுன் மோதிர திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. கல்யாணம் வரவேற்கக்கூடிய திட்டம். ஓரளவு திராவிட மாடல் அரசாட்டம் தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. வேறு ஒன்றும் வித்தியாசமாக எதுவும் இல்லை. இதே காப்பி தான். அது வாழ்த்துக்கள். இந்த அரசாங்கத்தில் அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்றது சிறிதளவு கூட கிடையாது. அவர் நடைமுறைப்படுத்துகிறாருன்னா அவர் வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். நல்ல திட்டங்கள் தான். ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கிராமத்திலாம் நல்லா ரீச்சாக இருக்குது. ஒரு மாற்றம், 2 மாறி 2 திராவிட அரசாங்கம் வரக்கூடாது. ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்கள் விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க. வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். இவங்க பிஜேபியில் இவங்களும் கூட்டணி வச்சுருந்தாங்க, திமுக அரசாங்கமும்.
அன்னைக்கு வைக்கிறப்ப இவங்க வைக்கிறப்ப நல்லவங்கன்னுவாங்க, இன்றைக்கி அவங்கள திருட்டு பசங்கன்னுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவாங்க. அது இப்போ பேசவே இல்லை, ஆரம்பத்தில் தான் பேசினார் கொள்கை எதிரின்னு. இப்போ வந்து ஒரே மாநில அரசாங்கத்துக்கு தான் தேர்தல் நடக்குது, நீங்களா நாங்களா, அவ்வளோதான். அவங்கள பேசணும்னு அவசியமே கிடையாது. மதவாதம் கிடையவே கிடையாது. இதில் மதவாதம் எது? நாட்டுப்பற்றோடுறாங்க எல்லாம். அவங்களே இதுலேயும் எல்லா சமுதாயத்துக்கு ஆளுங்களும் மினிஸ்டராகிறாங்க, எல்லா ஸ்டேட்லேயும் நல்லா ஆட்சி பண்ணின்னு வராங்க. மதவாத கட்சின்றது இவங்க திமுக சொல்கிறது பொய்யே உண்மையாகிறவங்க, அவங்க வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப வரவேற்கத்தக்கது தான், அதில் ஒன்றும் இது கிடையாது. அவர் சொன்னதில் வந்து மகளிருக்கு 2500 கொடுத்தது பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த விவசாயத்தை பற்றி சொன்னாருங்களா, அது பிடிச்சிருந்தது. எல்லாமே வரவேற்கத்தக்க திட்டம் தான். அப்புறம் எல்லா பஸ்லலாம் இலவசம் அப்படி சொன்னதும் ஆமாம் 2500 சொல்லியிருக்காரு. அதனால் அது ஒன்றும் இல்லை, அது தேர்தலுக்குன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் தான் சொல்ல முடியும், எல்லாம் ஒரே மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா. அது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. தாய்மாமன் சீருன்றது நம்ம கலாச்சாரம், அது தமிழ் கலாச்சாரத்தோட இது. அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் தங்கம் தரேன்னு சொல்லியிருக்காரு. பிறக்கிற குழந்தைக்கு, தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுமே தங்கம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஆட்சி மாறணுன்றது எல்லாருடைய 80% மக்களோட விருப்பம் அது. அதாவது 50 ஆண்டு காலம் ஆட்சி இது பண்ணிட்டாங்க, ஆட்சி மாறணுன்றது அவங்களோடது. ஆனால் அவங்க இஷ்டம் என்னவோ அதை பண்ணுவாங்க, அவ்வளோதான். விஜய்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இலவசங்கள் மக்கள் விரும்புகிறாங்களே, கொடுத்தா வாங்கிக்கிறாங்கல்ல, தேவைதான். அடித்தட்ட மக்களுக்கு அதானே தேவைப்படும், மற்றபடி ஐயில் இருக்கணும்லாம் தேவைப்படாது. அதை எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணனோட சீர்வரிசையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்ல, அது ரொம்ப அம்மாவோட அந்த இதை வந்து திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு மறுபடி. ரொம்ப இதாக இருக்குது. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக விஜய் சார் வருவார்னு. என்னோட ஓட்டு கண்டிப்பாக விஜய் சார் தான். அது என்னவோ தெரியலங்க, அவர் கண்டிப்பாக வந்துடுவார்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அவங்க 5000 ரூபா கொடுத்தாலும் அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தா இப்போயே பண்ணியிருந்துருக்கலாமே. நிறைய திட்டங்கள் பண்ணிக்க. அதாவது நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டே கிடையாது, நாங்கள் இருக்கிறது நீலகிரி டிஸ்ட்ரிக்கு. இங்கே சென்னை வந்திருக்கப்போ இந்த டிஎம்கே சார் இவ்வளோ இது பண்ணியிருக்காரு. நான் சிஎம் சார் வந்து தப்பு சொல்லலை, இதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் விஜய் சார் வந்தால். நம்ம தாய்மாமன் சார் வந்து அதை விட வேறு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு அதை ரிங்கு போடுறதை விட வேறு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு. அதாவது அவர் சொன்ன திட்டத்தைப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ லாஸ்லேயும் அவர் சார் இப்படி பண்ணியிருக்காரு, திட்டி பண்ணுறாரு. ஸ்டார்டிங் வராமையே இவ்வளோ அறிக்கைகள் விட்டு இவ்வளோ பண்ணுறாரு. உள்ளார வந்து அவர் எடுத்து பண்ணும்போது நிறைய பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். என்னோட ஓட்டு கண்டிப்பாக விஜய் சார். பார்த்தோம் ப்ரோ, எல்லாம் வரவேற்கிறது தான். இவனா ஃபஸ்ட்டு 2000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கொடுக்குறேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் நான் 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கா போல். அதுக்கப்புறம் இருந்து தான் பார்க்கணும் எல்லாமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அதெல்லாம் பெட்ரு தான் ப்ரோ. எல்லாமே எப்படி 8 கிராம் தரேன்னுக்கிறாரு கோல்டு. ஒரு சவரம் இப்போ விற்கிறதே 1 லட்ச ரூபா மேலே விற்கிது கோல்டு. அவர் தரேன்றாரு. அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாரும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே வரவேற்க தான் ப்ரோ இருக்குது. அதனால் எல்லோரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க. கண்டிப்பா நினைக்கிறோம் ப்ரோ. கண்டிப்பா டிவிக்கு மட்டும் தான் வருவாங்க, வேற வாய்ப்பே இல்ல. தமிழக மக்கள் வர வைக்கணும். ஏன் வரணும்னா இப்போ நடக்கிறத பார்த்தா எல்லாமே கொலை ஊழல் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்சி, அது இல்லாமல் ஒரு தமிழ்நாடு வேணும்னா விஜய்க்கு ஓட்டு பண்ணணும். அதுக்கு விஜய் வரணும். விஜய்க்கு ஓட்டு போடுவோம். விசில் தான் எங்கள் சின்னமே. விசில் தான் சின்னமே. 2500 ரூபா ஆக்சுவலாக 1000 ரூபா இப்போ நடைமுறையில் இருக்குது. அப்புறம் 2000 எதிர்கட்சியில் அறிவிச்சாங்க. இவங்க 2500 ரூபா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி பாசிபிளுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 6 கேஸ் ஃப்ரீ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா? மானியமே ஏற மாட்டேது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சரி, இது அந்த 100 ரூபா மானியம் சொன்னாங்க, அதை கொண்டு வரது ரொம்ப சிரமப்படுறாங்க. பட் சொல்கிறது ஓகே, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு, அந்த 6 எப்படி இதாகி எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, அவரோட அடுத்த கூட்டங்களை அதை விளக்கணும். அப்போ தான் நம்புற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வரவேற்க தகுந்தது தான். இப்போ இருக்க அந்த விடியல் பயணம் நினைக்கிறேன், அதுவே நல்லபடியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பெண்கள் அதை வேலைக்கு போகிறாங்க, நல்லா முன் வந்து போகிறாங்க. எல்லாருக்கும் இலவசம் பண்ணும்போது அதை விலையில்லா அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல விஷயமா தான் இருக்கும். அது வரவேற்க தகுந்ததாக தான் இருக்கும். தாய் மாமன் சீர், அண்ணன் சீர், அதெல்லாம் இருக்கணும். அது ஒரு வரதட்சணைங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடக்கூடாது. அது ரொம்ப முற்போக்காக இருக்கணும் அந்த செயல்வடிவம் வந்து. அது ஒரு ஃபில்டர் இல்லாமல் திருமணம் மாற எல்லாருக்குமே கொடுத்துடணும். அதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதில் ஒரு ஃபில்டர் போடாமல் எல்லாருக்கும் கிடைக்கும்படி இருக்கிறதுல அது ஒரு சமூக நீதியாக இருக்கும். அது அப்படி வரவேற்க தகுந்தது தான் பேனிக் பட்டனுங்கிறது. அதை வந்து உறுதிப்படுத்தணும்.
உடனே அந்த இடத்துக்கு உறுதிப்படுத்தணும். அந்த இன்னும் சட்டம், பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டம் ஏற்றணும். அதுக்கு செயல்முறைக்கு பாசிபிலிட்டி வந்து அவர் மேடையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன டேக் லைன் மாதிரி, லாக் லைன் மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் வரப்போகிற இந்த கூட்டத்திலாம் டீட்டெயிலாக இது இப்படி நடக்கும் இப்படி நடக்குங்கிற சொல்கிற வச்சு தான் நம்ம அது கொள்கை விளக்கம் அந்த மாதிரி இதை விளக்கம் சொல்லணும் அவங்க. அதை வச்சு தான் நம்ம அதை பாசிபிலிட்டி எதிர்பார்க்கணும். ஆட்சி அமைக்கங்கிறது பார்ப்போம். மக்களோட கையில் தானே இருக்குது. என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. மக்கள் விரும்புறது தான். நானும் வெயிட் பண்ணுறேன்.